பிரைஸ்லாம். இன்று நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். தேவன் இந்த நாளிலே நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய தொடுதல். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தொடணும்னு விரும்புகிறார். ஆமென். அவருடைய தொடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் தானே தேவன் நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவையானது இந்த நாட்களிலே முன்பே நம்ம பார்த்துருக்கோம் பல தடவை, ஒரு இருண்ட காலங்கள், ஒரு நெருக்கத்தின் காலங்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய தொடுதல். ஹல்லேலூயா. அப்போ வாசிப்போம். பவுல் எப்படியாய் அப்போஸ்தலர் நடபடி 9:3-6. அப்போஸ்தலர் நடபடி 9:3-6. அப்போஸ்தலர் 9:3-6 வரை. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. முன்பு சவுலாக இருந்தவர். ஹல்லேலூயா. சவுலாக இருந்து கர்த்தரை பிடித்து கொண்டவர்களை யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இருந்தாங்களோ, ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்களோ, அவர்களை எல்லாம் துன்பப்படுத்துங்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்தவர். ஆனால் கர்த்தருடைய ஒரு தொடுதல் அவன் முற்றிலுமாக மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்னும் 17-21 அதிலே படிப்போம். 9 அப்போஸ்தலர் நடபடி 9:17-21. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாக இருந்தவர் இன்னைக்கு முற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவராக மாறுகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அவன் கண்களில் இருந்த செதில்கள்லாம் விழுந்தது. ஹல்லேலூயா. உடனே கண்ணு தெரியாமல் போனான். ஆனால் அங்கே அனனியா போய் கையை வச்சு ஜெபிக்கிற போது கண்ணில் இருந்து அந்த செதில்கள் விழுந்ததாக இருக்கிறது. அவன் கண்களை நன்றாக பார்வை அடைகிறவனாக மாறினான். ஆமென். அங்கே வசனம் சொல்லுகிறது, உடனடியாக தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று அறிவிக்கிறவராக மாறுகிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய தொடுதல் அவசியம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தொடுகிறவராக இருக்கணும். அவர் தொடுதலை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 4:3 என்ன சொல்லுது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இன்னைக்கு நான் பக்தி உள்ளவனா? ஆமென். பக்தி எந்த பக்கம் இருக்குன்னு அறியாமல் கூட இந்த பவுலை போட இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நான் பக்தி உள்ளவனா? வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்றபடியாய். ஹல்லேலூயா. தேவன் தமக்கென்று தேர்ந்து கொண்டவர்களை அவர் தொடுகிறவராக இருக்கிறார். அவருடைய காரியத்துக்காய், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய். அடுத்த செகண்டு வேறு எதேதோ பேசல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆமென். எதையோ கேட்கலாம் அல்லது எதேதோ பேசலாம். ஆமென். ஆனால் பவுல் சொல்கிற காரியம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க.
அந்த தொடுதல் தான் உங்களுக்குள்ள இந்த வாஞ்சையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் தான் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம இப்போதைக்கு பல காரியங்களை நாங்கள் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஆனாலும் அந்த தேவனுடைய தொடுதல் இருக்கிற போது அந்த அவரை கொண்டு அவருக்காக நாம் செய்கிற காரியமே இன்னும் மேலானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் நடபடி 22:3 பார்ப்போம். பவுல் எப்படிப்பட்டவர்னு அங்கே வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடி 22:3. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். நான் ஒரு யூதன்கிறான். யூதன்னா அவங்க அதில் ஒரு பெருமை உண்டு. ஹல்லேலூயா. நான் ஒரு யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வர. ஏன் கமாலியல்னா அவர் தான் பெரிய ஒரு ஆசாரியராக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சில காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். ஆமென். சில காலேஜில் ஒரு பெரிய காலேஜுன்னு வைங்க, அவங்ககிட்ட சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படிப்பட்டவர் தான் இந்த கமாலியல். கமாலியல் பாதத்தில் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் சேர்த்துக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி மட்டும் இல்லை, எவ்வளவு காரியங்களை தேவனுக்குள்ளாக அவர் கற்றுக்கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கமாலியன் பாதத்தழக நான் வளர்ந்தவன், முன்னோர்கள் வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன். ஆமாம். எது எது எப்படிங்கிற காரியத்தை எல்லாம் திட்டமாக போதிக்கப்பட்டவன். உங்களுக்குள்ளே இப்போ இருக்கிற வைராக்கியம் போல் நானும் வைராக்கியம் உள்ளவன் தான் எல்லா காரியத்திலுங்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 9:7 என்ன சொல்லுது? கடைசி வசனம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அந்த வைராக்கியம் தேவனே நமக்குள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை கொடுத்ததான ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ள அவர் வைக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவை அந்த தேவனுடைய தொடுதலை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும், நான் அதுக்கு ஆசைப்படுறவனாக இருக்கணும். ஆமென். நிச்சயமாக தேவன் நம்மளை தொட வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய தொடுதல் வருகிற போது நீ எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த தேவைகளும் உனக்கு இல்லை, எல்லாத்தையுமே அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னும் சில காரியங்களை நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியாது, ஆனால் உண்மையில் அதை தான் ஆங்கிலத்தில் என்கவுண்டருங்கிறாங்க அல்லது அபிஷேகங்கிறாங்க. ஹல்லேலூயா. தமிழில் இந்த தொடுதல். ஹல்லேலூயா. அந்த தொடுதல் இருக்கிற போது அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் நம்ம திரும்பி பார்க்குற போது நம்ம வாழ்க்கையை அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி இருப்பார் எல்லா விதத்துலையும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உன்னை நடத்துங்குது வேதம். ஆமென். அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். சவுலும் அபிஷேகப்பட்டான், அவன் ஒரு குப்பியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது ஒரு கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படின்னா என்ன வித்தியாசம் உண்டு. எந்த அளவுக்கு நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறியோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன்னை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீ வைராக்கியமாக ஓட முடியும். ஆமென். நீ வைராக்கியமாக ஓட முடியும். அந்த தொடுதல் இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அந்த தொடுதலை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். அப்போ தேவன் எப்படி வேணாலும் தொடுவார், எதன் வழியாக வேணாலும் தொடுவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தேவனுடைய தொடுதலை நான் எதிர்பார்க்கிறவனாக இருக்கணும், அதை வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும், அதை தேடுகிறவனாக இருக்கணும். அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய தொடுதல் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் என்றபடியாய். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் நம்மளை தொடலாம், அல்லது நான் வாஞ்சிக்கிறது வழியாக நான் அவரை தொடரவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நான் முயற்சி பண்ணுறவனாக இருக்கணும். எஸ்தர் அதுதான் பண்ணுறா. அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஆமென். யார் ராஜாவுக்கு முன்னாடி போனாலும் அவர்கள் கொல்லப்படணுங்கிற ஒரு நீதி, மாறாத நீதி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்தர் போய் நிற்கிற போது அந்த ராஜா அந்த கோலை அசைக்கிறார். அங்கே வசனம் படிச்சிங்கன்னா அவ போய் அந்த கோலை தொடுகிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தொடுதல் வேணும். ஒன்று அவர் தொடணும், அல்லது நான் அதை வாஞ்சிக்கிறவனாக. அங்கே வேதம் என்ன சொல்லுது? அவளுக்காக அவ போய் அதை தொடும்படிக்காய், தேவனுடைய அந்த தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் எல்லாரும் உபவாசி ஜெபித்தார்கள். அவளும் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆமென். ஜெபத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறவனாக இருந்தாள். இன்னைக்கு அந்த தொடுதலை நான் அந்த ஜெபத்தோடு பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். அது எல்லாவற்றையும் மாற்றும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றும். ஆமென். முதல் காரியம் பார்ப்போம். யாத்திராகமம் 7:20 பாருங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடைக்க, நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. ஆமென். கோலை கொண்டு தேவனுடைய தொடுதல் அந்த கோல் வழியா நதியில படுது. ஹல்லேலூயா. ஆனால் காரியம் என்ன? கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதலுக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை செய்கிற போது தேவனுடைய வல்லமை கடந்து வர்றதாக இருக்கும், நம்மை மாற்றுவதாக. நமக்கு என்ன பிரச்சனையோ அதை எல்லாம் தானே மாற்றுவதாக இருக்கும். ஆமென். யாத்திராகமம் 17:6 பாருங்க. 17:6. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. அந்த கன்மலையை அந்த கோலினால் அவன் அடிக்கிற போது அங்கே தண்ணீர் புறப்படுகிறதாக இருக்கிறது. ஏன் தேவன் தானாக செய்யக்கூடாது அந்த காரியத்தை? அதற்கு ஒரு ஆள் தேவை. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு கோல் தேவை. ஆமென். அந்த காரியம் இருக்கிற போது தான் தேவன் அதை நம்மை கொண்டு செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா தேவனுடைய தொடுதல் என்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த தொடுதல் இருக்கிற போது மட்டும்தான் தேவன் என்னை பயன்படுத்த முடியும், என்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த கோல் எப்படிப்பட்டது? சங்கீதம் 23:4 என்ன சொல்லுது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்மது கோலும் உம்மது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்மது கோலும் உம்மது தடியும் என்னை தேற்றும். உம்மது கோல்னா என்ன? அந்த கோல் எப்படிப்பட்டதுன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற கோல். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கோலுங்கிறது எனக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. நான் பலவிதமான காரியத்தில் டிப்ரெஷனாக இருக்கிற போது, பிரச்சனையில் நெருக்கத்தில் இருக்கிற போது இந்த கோல் என்னை ஆற்றுவதாக, என்னை தேற்றுவதாக இருக்கிறது தான் இந்த கோல். ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? என் தடியும் என்னை தேற்றுங்குது. தடி எப்படிப்பட்டது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நமக்கு எதிராக சண்டை போடக்கூடியது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கோல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆமென். தேவன் கொடுக்கிற இந்த கோலை நான் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அந்த கோலோடு இருக்கிற போது, அந்த தேவனுடைய தொடுதலோடு இருக்கிற போது தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை தேடுகிறவனாக இருக்கணும், அதை வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் அது கிடைக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது காரியம் என்ன? கால் பட்டவுடன் நதி பிரிந்தது. யோசுவா 3:15-16 பாருங்க. யோசுவா 3:15-16. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான விளையின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆமென். இது விசுவாசத்தின் தொடுதல். ஹல்லேலூயா. தேவன் விசுவாசத்தை கொண்டு நம்ம தொடர்றவராக இருக்கணும். தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு அங்கே வேதம் என்ன சொல்லுது? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். ஆமென். அவரோ வெள்ளம் புரண்டு போகிற இடத்துல அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலை வைய அது ரெண்டா பிரியுங்கிறார். ஆமென்.
பயப்படாமல் விசுவாசத்தில் காலடி எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஆமென், யார் என்னை நடத்துவா, என் குடும்பம் என்ன ஆகும், காரியமல்ல. தேவன் சொன்னாரா, நீ காலடி எடுத்து வை. ஹல்லேலூயா. நீ கால் எடுத்து வை. தேவன் உன் காரியத்தை எல்லாம் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய விசுவாசத்தோடு அந்த தொடுதலை, தேவனுடைய தொடுதல் நம்ம வழியாக பெரிய காரியத்தை செய்ய வல்லது. ஆமென். மார்க் 16:17-18 பாருங்க. மார்க் 16:17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. ஏன் தானா சுகமாக்க கூடாதா? ஹல்லேலூயா. அங்கே கைகளை வைக்கணுமா? அங்கே ஒரு ஆள் தேவை. தேவனுக்கான ஆள் ஒரு ஆள் தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற, தேவனால் தொடப்பட்ட ஒரு ஆள் அங்கே தேவை. ஹல்லேலூயா. அந்த தொடுதல் இருக்கிற போது தான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கால்பட்ட உடன் அந்த யோர்தான் பிரிஞ்சுதுங்கிறோம். அங்கே அப்ரஹாமுக்கு அதை தான் சொல்கிறார், நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஒரு தொடுதல் நம்ம வழியாக ஒரு காரியத்தை செய்ய வல்லது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக என்ன தேவன் தொடணும். ஆமென். என்ன தேவன் தொட்டிருக்கணும். எல்லாத்துக்கும் செஞ்சிட மாட்டார் தேவன். அப்படிப்பட்டதான தேவன்கிட்டேருந்து ஒரு தொடுதலை நான் எதிர்பார்க்கிறவனாக இருக்கணும். எதிர்பார்க்கிறவனாக, அதை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிற போது தேவன் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், சால்வை பட்டவுடன் நதி பிரிந்தது. 2 ராஜாக்கள் 2:8 பாருங்க. 2 ராஜாக்கள் 2:8. ராஜாக்கள் 2:8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உழந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அதே 14வது வசனம். அது அடுத்தது. அதிலே எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2ஆக பிரிந்தது. யார்? எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தானை கடக்கிற போது தன்னுடைய சால்வையை எடுத்து அதை அடிக்கிற போது அந்த நதி 2ஆக பிரியுது. இதே காரியத்தை எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கீழே விழுகிற அந்த சால்வையை எடுத்து எலிசாவும் எலியாவின் தேவன் எங்கேன்னு அவனும் அடிக்கிறான். அதே போல் நதி 2ஆக பிரிகிறது. ஹல்லேலூயா. இந்த சால்வையோட தொடுதல் நமக்கு தேவை. இது எப்படி தெரியுங்களா? எலிசா 7 ஏர் ஓட்டுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒருத்தருக்கு ஒரு ஏறு மாடு ஒன்று இருந்தாவே அவன் ஓரளவு வசதி உள்ளவன். வயக்காடு இருக்குது, ஒரு ஏறு மாடு இருக்குது அப்படின்னா அவனே வசதி உள்ளவன். இவன் 7 இது வச்சுருக்கிறான், கடைசியில் 7வது இவன் ஓட்டிக்கிட்டு வர்றான். ஹல்லேலூயா. அப்போனா அவன் எவ்வளோ பணக்காரனாக இருந்திருப்பான்னு பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் எலியா போய் தன் போர்வையை அவன் மேலே போடுறான். ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்திலிருந்து தேவ ஆவியானவர் எலிசா மேலே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ சொத்துக்களை விட்டுட்டு என்ன செய்கிறான்? அங்கே வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஏறு மாட்டுக்கான அந்த மரத்தை எல்லாம் எடுத்து எரித்து மாட்டையும் அடித்து எல்லாத்துக்கும் விருந்து போட்டு ஒன்றும் வேண்டாண்டான்னு ஆண்டவருக்கான ஊழியத்துக்கு வர்றான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். ஆமென். அவ்வளோ வசதி உள்ளவன். என்ன? தேவனுடைய தொடுதல் ஒரு போர்வையின் வழியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் முற்றிலுமாக மாற்றுது. உலகமே வேண்டான்னு போகுது, சொத்து சுகமே வேண்டாங்கிற அந்த நிலைமைக்கு போகிறவனாக இருக்கான். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்லாம் அப்படிப்பட்டவங்க தான். தேவனுடைய தொடுதல். ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்து தோமா இந்த இடத்துக்கு இந்தியாவுக்கு வரணும்னு என்ன காரியம்? குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு எவ்வளோ அந்த நாளில் பயணங்கள் எப்படி இருந்திருக்கும் கடலில். அப்படிப்பட்டவையெல்லாம் செஞ்சு தோமா இந்த இடத்துல வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். ஹல்லேலூயா.
தேவனுடைய தொடுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்காக ஊழியம் செய்யும்படிக்காக கடந்து வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தொடுதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த தொடுதல் எனக்கு தேவை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆமென். அதுக்காக எல்லாரையும் போல நம்ம தோமாவை போல நம்ம ஆயிடுவோன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தேவன் என்னை தொடுகிற போது என்ன காரியத்தை எனக்கு வைத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, எனக்கு வைத்திருக்கிற காரியம் என்னவோ அதை நான் பயப்படாமல் செய்ய முடியும். அதற்கான தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. எலும்பு பட்டவுடன் உயிரடைந்தது. எங்கே? 2 ராஜாக்கள் 13:20-21 பாருங்க. 2 ராஜாக்கள் 13:20-21. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. எலிசா இறந்து போய் வருஷம் என்ன சொல்லுது? மறு வருஷத்திலே. அப்போனா இறந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு, எல்லாம் சிதைஞ்சு போச்சு, எலும்பு தான் இருக்குது. அவனுக்கு சரியாக மூணுலையோ தெரியல. அடுத்தவனை ஒருத்தனை கொண்டு போய் அங்கே புதைக்கணும்னு கொண்டு போகையில் குழி பறிக்கணும்ல, அதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு தானே பறிக்கணும். எங்கடா வைக்கிறதுன்னு எலிசா கல்ற மேலே கொண்டு போய் இதை வைக்கிறான். வச்சா அடுத்த செகண்டு இறந்தவன் உயிரோடு எழும்பி நிற்கிறான். ஹல்லேலூயா. எலிசாவின் எலும்பு பட்ட உடனே இறந்தவன் உயிரோடு எழும்பி நிற்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் இருக்கிற போது, எலிசாவை தேவன் அந்த போர்வை மூலமாக தொடுகிற போது அவன் பெற்ற அந்த அபிஷேகமானது, அந்த வல்லமையானது அவன் இறந்தும் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. அவன் பூமியில் இல்லை. அதை விட காரியம் என்ன தெரியுங்களா? அந்த எலிசா வியாதிப்பட்டு இறந்தான்னு வேதம் சொல்லுது. எப்படி? இங்கே இறந்தவனே உயிரோடு எழுப்பின எலும்பு அங்கே வியாதிப்படுகிற போது அவனுக்கு சுகம் கிடைக்கல. அது தேவனுடைய திட்டம் அவன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எலும்பு மேலே ஒருத்தனை இறந்தவனை கொண்டு போய் வச்சா அவன் உயிரோடு எழும்பி நிற்கிறான். ஆமென். அப்போனா தேவனுடைய தொடுதல் எப்படிப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அந்த தொடுதலை நான் இன்னைக்கு வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். தேவனே, அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் எனக்கு தேவை. ஆமென். நான் உமக்கு ஊழியம் செய்யும்படிக்காய், ஆண்டவரே, எனக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா காரியத்திலிருந்து நான் விடுதலை பெறும்படிக்காய், ஹல்லேலூயா, ஒரு வல்லமையான தொடுதல் எனக்கு தேவை என்றபடியா நான் இன்னைக்கு வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். எசேக்கியேல் 37:7 பார்ப்போம். உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைந்த அந்த காரியத்தை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்க வல்லது. ஆமென். எசேக்கியேல் 37:7. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. ஆமென். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிற போதே, ஆமென், அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தை, ஒரு வாக்கு தத்தம், ஒரு காரியம் உன்கிட்ட வந்து சேருகிற போது அது உன்னை உயிரடைய செய்யும். ஆமென். அது உன்னை உயிரடைய செய்யும். அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென். அங்கே முடிவில் சொல்லும், எல்லாம் காலூன்றி எழும்பி நின்றது என்றபடியாய். எல்லாம் காலூன்றி மனுஷனாக எழும்பி நிற்கிறான். ஆமென். அதை தான் அந்த பெர்க்மான் ஃபாதர் பாடுவார். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. என்ன வரி பார்த்தீங்களா? காலூன்றி நிற்கிறது எதுக்கு? நீ கர்த்தர்ட்டேருந்து கால் நழுவாமல் நிற்கிறதுக்கு. கர்த்தரோடு நடக்கணுமே. நான் காலூன்றி நின்று கர்த்தரோடு நான் நடக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. நான் வலுவாமல் நடக்கணும். அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அதுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை தேவை. அவருடைய வார்த்தையினால் ஒரு தொடுதல் தேவை. ஹல்லேலூயா. லூக்கா 7:8-10 படிப்போம். 100க்கு அதிபதியை குறித்ததான காரியம். லூக்கா 7:8-10. லூக்கா 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை.
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யேன் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென். 100க்கு அதிபதியோட அவனோட விசுவாசம் பாருங்க. அவர் போகல, அவனோட வேலைக்காரனை அனுப்புகிறார். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். என்கிட்ட வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவனை போனா வான்னா வர்றான். அது மாதிரி அவர் அங்கேருந்து சொன்னால் இவன் இங்கே குணமாக வாங்குறான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எவ்வளோ பெரிதுங்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கி தான் நம்ம செல்ஃபோனை பார்க்குறோம். இன்றைக்கி இங்கேருந்து பேசுனா இன்னொருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேச முடியும். இந்த வார்த்தை அங்கே போகும். ஆமென். அது எது வழியாக போகுது, எந்த காற்று வழியாக போகுது, எப்படி போகுது நமக்கு தெரியாது. ஆனால் இதை விட அட்வான்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொன்னால் அது தானே போய் அங்கே குணமாக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு தேவை. தேவன் குணமாக்கும்படியான அந்த வல்லமையான வார்த்தை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. அந்த அபிஷேகம் எனக்கு இருக்கிற போது, அந்த காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிற போது அந்த வார்த்தை என்னை தொடும். ஆமென். நான் அதை தான் இன்னைக்கு தேடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு கேட்கறது மட்டும் இல்லை, எந்த வார்த்தை என்னை தொடுது. ஆமென். அது ஆபிரகாமுக்கு வந்த வார்த்தையை போல உன் இனத்தை விட்டு ஜாதியை விட்டு வெளியே வாங்குற வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆமென். அது எந்த வார்த்தைன்னு தெரியாது. உனக்கு வர்ற வார்த்தை என்ன, உன்னை தொடுகிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிச்சு பாரு. ஹல்லேலூயா. தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். இன்னைக்கு நான் அதை தேடுகிறவனாக இருக்கணும். நான் முதல்ல ஆண்டவரே உங்கள் தொடுதல் எனக்கு தேவைங்கிற வாஞ்சிக்கிறவனாக இருக்கிற போது அவர் எப்படி வேணாலும் தொடுவார், எதன் மூலியமாகவாவது தொடுவார். ஆமென். 6 கரம் பட்டவுடன் அற்புதம். மத்தேயு 8:3 பாருங்க. மத்தேயு 8:3. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். இயேசு தொட்டதுனால மட்டும் இல்லை, அதே போல் பேதுரு 14:15 அதே இதில் படிங்க வசனம் 14:15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜரமாயிருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடுகிற இடமெல்லாம் தானே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னை தொடணும். ஆமென். நான் இன்னைக்கு அதுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே உம்மது கரத்தை என் மேலே வைங்க. ஆமென். உங்கள் கரம் என் மேலே இருக்கணும். அவர் கரம் என் மேலே இருக்கிற போது, அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிற போது, நான் எதை தொடுகிறேனோ எல்லாமே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தொடுதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நானும் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். இன்றைக்கி அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே உங்கள் தொடுதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்கள் தொடுதல் மூலியமாக உங்கள் வல்லமையை எனக்குள்ளே இறக்குங்க. ஆமென். நான் உமக்கு சாட்சியாக நிற்கணும் ஆண்டவரே என்றபடியா ஆண்டவரோட தொடுதலை தேடுகிறவர்களாக இருக்கணும். அங்கே அடுத்தது பார்ப்போம். ஆடை பட்டவுடன் உதரம் நின்றது. லூக்கா 8:43-44. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-44 வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருக்க ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் எல்லாத்துக்கு முன்னாடி வர முடியாது. அவளுக்கு இருக்கிற வியாதிக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து பப்ளிக்காக அந்த காரியத்தை சொல்ல முடியாது. அப்போ அவள் என்ன நினைக்கிறா, அவள் ஆஸ்தியெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆஸ்தியெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இப்போ என் ஆண்டவருடைய ஆடையை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்றபடியாய் அவள் நினைத்து யாருக்கும் தெரியாமல், ஆண்டவருக்கு கூட தெரியாமல்
போய் அந்த ஆண்டவருடைய ஆடையை தொட்டவுடன் தேவனுடைய வல்லமை அவன் மேலே இறங்குது. அவர் சொஸ்தமாகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று அதுதான், நம்ம தேவன் என்ன தொடணும், இல்லைன்னா நான் அவரை தொடரவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் மாற்றத்தை கொடுக்கும். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்னை தொடுவார்னு, என்ன ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்னை தொடுவார்னு, ஆனால் அவர் என்னை தொடுற மாதிரி தெரியல அப்படின்னா நான் அவரை தொடணும். நான் அவரை எப்படி தொடணும்? எஸ்தர் மாதிரி தான் தொடணும். எஸ்தர் எப்படி அந்த கோலை தொட்டா? அவள் உபவாசத்திலும் ஜபத்திலும் இருந்து ஆமென் ஆண்டவர் முன்னாடி போய் அந்த கோலை தொடுகிறவளாக இருக்கா, அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய். ஆமாம். அப்போ இன்றைக்கி நான் எப்படியாவது ஒன்று அவரை தொடரணும்னு நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். அதே வேளையில் என்னென்ன காரியம், ஒருவேளை அந்த ஜெபித்து கொண்டே அந்த வாஞ்சையோடு தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நான் வாசிக்கிறவனாக இருக்கணும். ஒருவேளை வார்த்தையின் வழியாக தேவன் என்ன தொடலாம். ஆமென். அல்லது ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில் போகிற போது தேவன் அந்த இடத்துல தொடலாம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்தில் இருக்கிறது போல அவர்கள் அந்த காத்து இருக்கிற வேளையில் தேவ வல்லமை அவர்களை தொட்டது. ஆமென். ஆனால் அதை நான் வாஞ்சிக்கிறவனாக தேடுறவனாக இருக்கணுமே. ஆமென். அந்த காரியம் பாருங்கள், அவர் ஆண்டவர் மட்டும் செய்யலை. அங்கே அப்போஸ்தலர் நடபடி 19:12 பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 19:12. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எங்க பவுலோட ஆடை. ஹல்லேலூயா. அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆடையை தொடுகிற போது அவர் சுகமானாங்கிறத பார்க்குறோம். இங்கே பவுல் எங்கேயோ இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆடையை கொண்டு வந்து அவருடைய கச்சையை கொண்டு வந்து எங்கெங்கே கொண்டு போய் அங்கே வியாதியஸ்தர் மேலே வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொஸ்தமாகறாங்க. ஆமென். பொல்லாத ஆவிகள்லாம் அவர்களை விட்டு ஓடினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் போட்டிருக்க டெஸ்ட்டில் வல்லமை. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய தொடுதல், அப்படிப்பட்ட தொடுதல் நம்ம மேலே இருக்கிற போது ஆமென் நம்ம ஆடையெல்லாம் தானே அற்புதம் செய்ய வல்லது. ஹல்லேலூயா. இன்னும் அடுத்தது என்ன? நிழல் கூட அற்புதம் செய்யும். அப்போஸ்தலர் நடபடி 5:15 பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 5:15. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிணியாளிகளை படுக்கின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமென். பேதுருவோட நிழலாவது படுமான்னு வீதியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் படுக்க வச்சாங்களாம் வியாதியஸ்தர்லாம். அவன் நிலப்பட்டா அவங்களுக்கு சோகம். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு இருந்த வல்லமை. ஆமென். தேவனுடைய தொடுதல் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமை காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற போது யாரும் நம்மளை இது பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கும் குறைய சொல்ல முடியாது. தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு வெளியில் பப்ளிக்காக தெரியுது இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவராக அதிசயம் செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிற போது ஆமென். அப்போ இன்னைக்கு அந்த தொடுதல் நமக்கு அவசியமானது. அதை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். நான் வாஞ்சிக்கிற போது நிச்சயமாக தேவன் அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 42:1 என்ன சொல்லுது? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்றபடியாய். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி நமக்கு தேவை. ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. எதன் வழியாகாவது ஆண்டவரே என்னை தொடும் என்றபடியாய் நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கிற போது எப்படியாவது தொடுவார். நிச்சயமாக தொடுவார். எந்த நேரத்தில் தொடுவார், எப்படி தொடுவார் எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த தொடுதலோட வல்லமை உங்களை நடத்தும். ஆமென். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். தேவனுடைய தொடுதல் மட்டும் இருந்ததுன்னா நீ உட்கார்ந்து இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். ஹல்லேலூயா. தானாக நடக்கும். தேவன் ரெண்டு விதமாக சிலரை தெரிந்து கொள்கிறார். தேவன் அவனுக்கான வேலையை இவன் செய்வான் என்றபடியாய் தொடுறார். ஆமென். வசனம் ஒரு இடத்துல அபிரகாமை குறித்து என்ன சொல்லுது? இவன் தன் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் போதிப்பான் என்று. ஆமென். அவனை தேர்ந்து கொண்டேன்கிறார்.
ஹல்லேலூயா. சந்ததிக்கெல்லாம் சொல்லுவான். ஆமென். அப்போ ஒரு காரியம் என்ன, தேவன் இவனை தெரிந்து கொண்டா இந்த காரியத்தை செய்வான்னு தேவனுக்கு தெரிகிற போது அவனை தொடர்றவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், யார் தேவனை வாஞ்சிக்க எனக்கு இந்த தொடுதல் வேணும்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்குதோ அவங்கள தேவன் தொடர்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சில பேர் நல்லாவே தெரியும், அவங்க அவ்வளோ தூரம் பக்தி இருக்காது, அவ்வளோ ஜெபம் இருக்காது, ஆனால் தேவன் அவங்கள தொடுவார். ஹல்லேலூயா. அவங்கள வல்லமையாக பயன்படுத்துவார் அதுக்கப்புறம். ஆமென். ஏன்னா அவன் நிச்சயமாக உலகத்தை எதிர்த்து நிற்பான். நான் அவனை தொட்டேன்னா அவன் எதிர்த்து நிற்பான். ஆமென். அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆட்டோ சங்கர்லாம் இதுதான் எடுத்துக்காட்டு. எவ்வளோ அக்கிரமம் செய்கிறவன், கொலை செய்கிறவனாக இருந்தவன், நம்ம அக்கிரமம் செய்கிறவனாக இருந்தவன் இன்னைக்கு பெரிய ஊழியத்தையே செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வல்லமையான தொடுதல் எனக்கு தேவையப்பா, நீங்கள் என்னை தொடணும். ஆமென். நீங்கள் உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றும்படிக்காய் நீ எப்படி பவுலை தொட்டீரோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு பவுல் அடுத்த செகண்ட் கேட்டது போல. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், அது வெறுமையாக போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்காக நான் என்ன செய்கிறேங்கிறது தான் முக்கியம். உலகத்தை பார்க்காத, ஊரை பார்க்காத, மற்றவங்க பேசுகிறத பார்க்காத. இது எல்லாம் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. உன்னுடைய தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை கெடுக்கும்படிக்கான காரியம். நீ தேவனை நோக்கி தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்காத. உன்னுடைய எண்ணங்கள் நாள் முழுக்க உன் எண்ணம் என்னவா இருக்குது? 24 மணி நேரம் எதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமென். தேவனை குறித்து சிந்திக்கிறியா, இல்லை பணம் சம்பாதிக்கணுங்கிற காரியமா, அல்லது ஊர் உலகத்தில் இருக்கிற காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? இது எல்லாம் சாத்தானுடைய தந்திரம். உன்னுடைய வல்லமை தேவனுடைய தொடுதலை தடுக்கும்படியான காரியம். ஹல்லேலூயா. அதை விட்டு எழும்பி வரணும். ஆமென். தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நான் அதை நோக்கி தான் நான் ஓடணும். ஆமென். நிச்சயமாக நாம் இந்த நாளில் அதை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிற போது தேவன் நிச்சயம் தொட வல்லவர். வரப்போகிற புதிய வருஷத்தில் ஆண்டவரே என்னுடைய தொடுதல் நீங்கள் தொடுற காரியமாக நான் தொடர்ந்து ஓடுபடிக்காய் எனக்கு கிருபை செய்யுங்க என்றபடியாய் இந்த மீதம் இருக்கிற நாளில் வாஞ்சையோடு ஜெபிப்போம், வாஞ்சையோடு கேட்போம். தேவனுக்கு நாட்கள் முக்கியமல்ல, ஒரு நிமிஷம்தான். ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுது தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை தொட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன் என்று சொன்னவரே, உம்மது ஆவியை எங்கள் மீது வைப்பீராக. நாங்கள் உயிரடையும்படிக்காய் நீர் எங்களை தொடுவீராக. உம்மது தொடுதல் எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மது சித்தத்தை செய்யும்படிக்காய் இதோ இந்த தொடுதல் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காய் உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மது எல்லை ஆண்டவரே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறார் என்றபடியாய் ஆண்டவரே இந்த ஊரில் உள்ளவங்க, உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் காணும்படிக்காய் நீர் எங்களை தொடுவீராக, எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.